கோவைப்புதூர் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வாழ்வியல் தொடர்பான புதிய திறனறிவு பாடத்திட்டம். மருத்துவம், சட்டம், கணினி என பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு பயிற்சி பட்டறை வழங்கும் புதிய முயற்சி. கோவைப்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விளையாட்டு, மொழி, கலை என பல்வேறு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி சாரா வாழ்வியல் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர்கள் கல்வி பயிலும் போதே அவர்களது தனித்திறன்களை ஆய்வு செய்து அது தொடர்பான துறை வல்லுநர்களை கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வழங்கும் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளனர். ஆசிரம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் பங்களிப்புடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் நோக்கம் குறித்து பள்ளியின் நிர்வாகி கௌரி உதயேந்திரன் கூறுகையில், முதல் கட்டமாக 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அவசர கால நேரத்தில் செயல்படுவது, முதலுதவி சிகிச்சை தொடர்பான பயிற்சிகளும், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஆதார் கார்டு திருத்தம், தகவல் உரிமை சட்டம் போன்ற அரசு தொடர்பான ஆவணம் பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறை பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆஸ்ரம் பள்ளியில் பயின்று தற்போது பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் முன்னாள் மாணவர்களை கொண்டு இந்த பயிற்சி வகுப்புகளை வழங்க உள்ளதாக தெரிவித்த அவர், பள்ளியில் பயிலும் போதே மாணவர்களின் எதிர்கால துறை ஈடுபாடுகளை கண்டறிந்து அதில் அனுபவமிக்க வல்லுநர்களை கொண்டு பயிற்சிகள் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இதனால் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி செல்லும் மாணவர்கள் எந்தவித குழப்பமும் இல்லாமல் தங்களது விருப்பமான துறை சார்ந்த பாடங்களை தேர்வு செய்து படித்து அதில் வெற்றியும் பெற இயலும் என தெரிவித்தார். முன்னதாக நடைபெற்ற மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டங்கள் துவக்க விழாவில் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் தேவேந்திரன் மற்றும் கௌரி, செயலர் ரவிக்குமார், நிர்வாகி உதயேந்திரன், வித்யாஸ்ரம் பள்ளி இயக்குனர் சௌந்தர்யா, ஆஸ்ரம் பள்ளி முதல்வர் சரண்யா, முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் பவித்ரா பிரியதர்ஷினி மற்றும் மௌலிகா உட்பட ஆசிரியைகள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆஸ்ரம் ஸ்கூலில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத ஏதோ ஒரு நாள் 2 நாள் சொல்லி தராமல் இது ஒரு சிலபஸாகவே நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா வெறும் ஸ்கூல் அப்படின்றது 10வது முடித்தோடனே 12வது படிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட காலேஜில் சேர்கிற அளவுக்கு மார்க் ரெடி பண்ணுறது மட்டுமே ஒரு ஸ்கூலோடைய சக்ஸஸாக மாறாது. ஒரு குழந்தை அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பப்பட்ட துறையில் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அந்த துறையில் அவங்க சாதிக்கணும். அதுதான் ஒரு ஸ்கூலோடைய ஒரு வெற்றின்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த வெற்றிக்கான முதல் வேராக இன்றைக்கி நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது இங்கே படித்த முன்னாள் மாணவர்கள் அவங்க ஒருங்கிணைஞ்சு இப்போ படிச்சுட்ருக்கிற, அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு அவங்கவுங்க துறை சம்மந்தமாக எப்படியெல்லாம் அவங்க அந்த இப்போ ஒரு என்னென்ன படிக்கலாம், என்ன படித்தா என்ன வேலைக்கு